பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி அறிவிப்பை வெளியிட்டார். இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து அந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்படும் எனவும் அவர் அன்றைய தினமே அறிவித்தார். இந்நிலையில் இந்த புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் எப்போது அந்த புழக்கத்தில் விடுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டது, எப்போது அதற்கான அனுமதி பெறப்பட்டது, எப்போது அதற்கான அந்த அச்சிடும் பணி துவங்கியது என்பது குறித்து நாம் ரிசர்வ் வங்கியிடம் ஒரு கேள்வியாக முன்வைத்திருந்தோம். ரிசர்வ் வங்கி இந்த கேள்வியை அந்த எப்போது இந்த புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படுவதற்கான பணி துவங்கியது என்பதற்கான அந்த பதிலை மட்டும் அவர்கள் 2 வெவ்வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பியிருந்தனர். இரண்டுமே ரிசர்வ் வங்கிக்கு கீழ் இருக்கும் நிறுவனங்கள். ஏனால் ரிசர்வ் வங்கி பணத்தை அச்சிடாது. பணத்தை அச்சிடுவதற்கான பணியானது பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முர்தான் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனமும், அதே போல செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மைனிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற இந்த 2 நிறுவனங்கள் தான், இந்த 2 பிரசங்கள் தான் அந்த அச்சிடும் பணியை மேற்கொள்ளும். இந்நிலையில் நம்முடைய கேள்விக்கு பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முர்தான் என்ற ஒரு அமைப்பு பதிலை கொடுத்துள்ளது. அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி, அதாவது 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி அந்த புதிய 2000 ரூபாய் நோட்டை அச்சிடும் பணிக்கான முதல் பணி துவங்கியதாக அவர்கள் நமக்கு பதிலை முன்வைத்துள்ளனர். அப்படியானால் மீண்டும் ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக ரகுராம் ராஜன் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை இருந்தால், செப்டம்பர் 4ஆம் தேதி தான் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக உர்ஜித் பட்டேல் பதவியேற்கிறார். இந்நிலையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதியே அந்த புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடுவதற்கான பணி துவங்கியது என்றால், அப்போது இருந்த ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ரகுராம் ராஜனின் கையெழுத்து தான் 2000 ரூபாய் நோட்டில் இருக்க வேண்டும். ஆனால் உர்ஜித் பட்டேலின் கையெழுத்து இருக்கிறது என்பது குறித்து நாம் இங்குள்ள தகவலிடம் கேட்டபோது நமக்கு ஒரு சுவாரஸ்யமான பதில் கிடைக்கப்பெற்றது. அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி அந்த புதிய 2000 ரூபாய் அச்சிடும் பணி துவங்கியது. ஆனால் பின்பகுதி, அந்த நோட்டின் பின்பகுதி மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் அச்சிடப்பட்டதாகவும், செப்டம்பர் 4ஆம் தேதி புதிய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக உர்ஜித் பட்டேல் பதவியேற்றது அதற்கு பின்னர் முதல் பகுதி, அதாவது இங்கு ரிசர்வ் வங்கியின் ஆளுநரின் கையெழுத்து வேண்டுமோ அந்த பகுதி அச்சிடப்பட்டதாக இங்குள்ள தகவல்கள் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. ஆனால் இதனை ரிசர்வ் வங்கி உறுதிப்படுத்த மறுத்துவிட்டது. அதே போல 500 ரூபாய் நோட்டு அச்சிடும் பணியானது நவம்பர் 23ஆம் தேதி துவங்கியதாக அந்த நிறுவனம் நமக்கு பதிலாக கொடுத்துள்ளது.